நல்லவை கேட்போம் நமது சேனலில் ராமாயண கதை சுருக்கம் கேட்போம். ஹனுமான் கடலை தாண்டி சீதையை பார்த்து வந்து சீதா பிராட்டி கொடுத்ததான சூடாமணியை ராமனிடத்தில் கொடுக்க, ராமன் அதை பார்த்து கண்களில் ஒத்துக்கொண்டு சந்தோஷம் அடைந்து ஹனுமானை கட்டித் தழுவி ஆனந்தத்தை சொல்ல முடியாமல் ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷப்பட்டான். பிறகு ராமன் சுக்ரீவனை பார்த்து, ஹனுமான் ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறான். ஆனால் நாம் எப்படி இந்த கடலை தாண்டுவது, சமுத்திரத்தை தாண்டுவது என்பது கவலையாக இருக்கிறது என்று கூற, சுக்ரீவன் அதற்கு கவலைப்பட வேண்டாம், தாங்களை இலங்கையில் கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி வானர சைன்யங்களை எல்லாம் அழைத்து கொண்டு தெற்கு நோக்கி சமுத்திரத்தை நோக்கி புறப்பட்டார்கள். ராவணனுக்கு ஹனுமான் பண்ணினதான ஒரு வீரமான சாகசத்தை கண்டு அந்த லங்கையை எரித்ததால் அவனுக்கு மிகவும் ஒரு வெட்கம் ஏற்பட்டது. அதனால் சபையை கூட்டினான், ஒரு மந்திராலோசனை செய்தான். ராமன் பலவான், அவன் சமுத்திர கரையில் படையுடன் வந்திருப்பான். அதனால் யுத்தம் என்பது கண்டிப்பாக நடக்கும். நாம் எப்படியும் இந்த யுத்தத்தை நடத்தியே ஆக வேண்டும். இந்த லங்கா நகரத்தை எப்படி காப்பாற்றுவது, அதற்கு நல்ல ஒரு யுக்தியை சொல்லுங்கள், அப்படி கூறுபவர்களே உத்தமமான மந்திரிகள் என்று கூறினான். பிரகஸ்தன், துர்முகன், வஜ்ரதம்ஷ்டன், நிகும்பன் முதலானவர்கள் ராவணனுடைய பராக்கிரமத்தை புகழ்ந்து பேசி யுத்தம் செய்வதே நல்லது என்று கூறினார்கள். பிறகு விபீஷணன் எழுந்து, இவர்கள் சொல்வது காதுக்கு இனிமையாக இருக்கலாம், ஆனால் அது தர்மம் இல்லை. ராமனிடம் சீதாதேவி ஒப்படைத்துவிட்டு நகரத்தையும் தங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. அதேபோல் ராவணனுக்கும் பிடிக்காமல் இருந்தது. நீ என்னுடைய தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் பேசாமல் இருந்தேன், இல்லைன்னா இத்தனை நேரம் வதம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்கிறான். உடனே விபீஷணன், நீங்கள் க்ஷேமமாக இருங்கள், ஒரு ஆபத்து வருவதால் அதை காப்பாற்றலாம் என்று கூறினேன், அதனால் நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு 4 ராட்சசர்களுடன் அங்கிருந்து கிளம்பினான். விபீஷணன் ராமனுடைய இடத்தை அடைந்த ஆகாசத்தில் இருந்தபடியே சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் முதலானவர்களை பார்த்து, நான் ராமனிடம் சரணடைய வந்துள்ளேன், ராவணனிடம் சீதாதேவியை ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு ராவணன் ஒத்துக்கொள்ளவில்லை. என்னை கண்டபடி பேசியதால் நான் ராமனை சரணடைய வந்துள்ளேன், இதை சொல்லுங்கள் என்று கூற அவர்களுக்கு தயக்கமாக இருந்தது. ராவணனுடைய கெட்ட குணங்களை கண்டு ராமனுடைய நல்ல குணங்களையும் கண்டு இவன் ராமனிடத்தில் சரணடைந்தால் ராஜ்யம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறான் என்று இவர்கள் நினைத்தார்கள். இருந்தாலும் இந்த விஷயம் ராமபிரானே முடிவெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இப்படி இவர்கள் பேசியதை கேட்டு ராமபிரான், சிநேகிதன் ஒருவன் வந்து சரணம் அடைந்திருக்கான் என்றால் அவனிடத்தில் குற்றங்கள் இருந்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன், அடைக்கலம் கொடுப்பேன். ஏன் ராவணனே வந்தாலும் சரணம் புகுந்தால் அவனுக்கும் அடைக்கலம் கொடுப்பேன் என்று கூறினான். ராவணன் ஒரு ஒற்றனை அனுப்பி அங்க வானர சைன்யத்தில் இருக்கக்கூடிய பலாபலங்களை எல்லாம் பார்த்து வர சொன்னான். இப்படி ஒரு யுத்தமானது நடக்க வேண்டும் என்ற நிச்சயமானது ஏற்பட்டது. விபீஷணன் சரணாகதி பண்ணதால் அந்த சமுத்திர தீரத்திலேயே விபீஷனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து விட்டான் ராமபிரான். அடுத்தது சமுத்திரத்தை தாண்ட வேண்டும். சமுத்திரராஜனை ராமன் முறைப்படி உபாசித்து விலகும்படியாக வேண்டிக் கொண்டான். அதற்கு சமுத்திரராஜன் கேட்கவில்லை. அதனால் கோபம் கொண்டு சமுத்திரராஜன் மேல் பானப்பிரயோகம் பண்ணினான்.
உடனே சமுத்திரராஜன் தோன்றி, நலனை நீங்கள் ஒரு பாலம் கட்டுவதற்கு ஒரு விழா வைத்து கொண்டு அந்த மரம் கல் இவைகளை ஜலத்தில் போட்டால் அது மிதக்கும்படியாக நான் செய்து கொள்கிறேன் என்று கூறினான். அதன்படியே ஒரு பாலமானது அமைக்கப்பட்டது. வானரப்படைகள் எல்லாம் கடலை சமுத்திரத்தை கடந்து அந்த இலங்கைக்குள் புகுந்தன. அத தீரத்தில் இருந்தன. யுத்தம் ஆரம்பித்தது. பிரகஸ்தன், மகாபார்ஸ்வன், மகோதரன், இந்திரஜித், விரூபாட்சன், ராவணன் இவெல்லாம் கோட்டையில் இருந்தா. மற்றவெல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா. நீலன், அங்கதன், ஹனுமான், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஜாம்பவான், விபீஷணன் இவெல்லாம் அந்த படைகளை அசுரப்படைகளை எதிர்த்தார்கள். இப்படி யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. சுக்ரீவன் திடீரென்று பறந்து சென்று ராவணனை சந்தித்து கிரீடத்தை கீழே தள்ளிவிட்டு திரும்பி வந்து விட்டான். அதேபோல் அங்கதனும் சென்றான். அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, திரும்பி வந்து விட்டான். ராவணன் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு ராமர் போன்ற ஒரு தலையை செய்ய சொல்லி அதை சீதையிடம் காண்பித்து ராவணனை வதம் செய்து விட்டேன் என்று பயமுறுத்தினான். அது மாய வித்தை என்று அரக்குகளாக சொல்ல கேட்டு, அதே போல இந்திரஜித் ராமலக்ஷ்மணன் மேலே நாகபாசத்தை பிரயோகம் பண்ணினான். அதனால் மயங்கி விழுந்தார்கள். ஆகாசத்தில் கருடன் பறந்து அதன் மூலமாக அவர்கள் விழித்தெழுந்தார்கள். தூம்ராட்சன், வஜ்ரதம்ஷன், அகம்பனன், பிரகஸ்தன் முதலானவர்கள் ராவணனால் அனுப்பப்பட்டு யுத்தம் செய்து மாண்டார்கள். பிறகு ராவணன் யுத்தத்துக்கு வந்தான். யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. அவனுடைய கிரீடத்தையும் தேரையும் இழந்தான். ராமபிரான் இன்று போய் நாளை வா என்று சொல்ல மறுநாள் வந்தான். வந்து யுத்தம் பயங்கரமாக நடந்தது. அதில் இன்னும் ஒருவருக்கும் பலாபலம் தெரியவில்லை. சமமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதற்குள் இந்திரஜித் ராமலக்ஷ்மணர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி பிரம்மாஸ்திரத்தால் கட்டி போட்டான். அதனால் பிரக்ஞை இழந்து கிடந்தார்கள். ஜாம்பவான் ஹனுமானை அனுப்பி சஞ்சீவினி மருந்தை கொண்டு வர சொல்ல ஓஷதிகளை சஞ்சீவினி பர்வதத்தையே கொண்டு வந்தார். அதனால் அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். வானரர்கள் இலங்கையை எரித்தார்கள். இந்திரஜித் ஒரு மாய சீதையை காண்பித்து ராமனுக்கு பயத்தை ஏற்படுத்தினான். அசுரர்கள் யாகம் செய்ய சென்றார்கள். லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வதம் செய்தான். ராவணன் சண்டைக்கு வந்தான். பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ராவணனும் மாண்டு போனான். விபீஷணனுக்கு பெரிய துக்கம் ஏற்பட்டது. ராமபிரான் விபீஷணனிடத்தில் ராவணனுக்கு உத்தரக்கிரியை செய்யும்படியாக நியமித்தார். மண்டோதரி வந்து புலம்பினாள். அதன் பிறகு ராமனுடைய ஒரு ஆக்ஞையின் பேரில் விபீஷணனுக்கு லங்காபுரியில் பட்டாபிஷேகம் நடந்தது. ராமன் ஹனுமானை சீதையை அழைத்து வரச் சொன்னார். ஹனுமான் சீதையை ராட்சசரிடமிருந்து அழைத்து வந்தார். அப்பொழுது ராட்சசரை கொன்று விடுகிறேன் என்று சொல்ல அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது, அரச கட்டளை, அதனால் அவர்கள் செய்தார்கள். அதனால் அவர்கள் எதையும் செய்யக்கூடாது அவர்களை என்று சொல்லி சீதை ராமன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அங்கு ராமன் சீதையை பார்த்தவுடன், நீ வேறொரு வீட்டில் இருந்ததால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல, நான் சத்ருவதம் பண்ணினேன், அவ்வளவுதான் உன்னை மீட்பதற்காக என்று கூறிவிட்டான். உடனே சீதைக்கு கோபம் வந்தது. லக்ஷ்மணனை அழைத்து ஒரு தீயை மூட்டுமாறு சொல்லி அதில் தீ குளித்து வந்தாள். உடனே பிரம்மா, நீர் நாராயணன், சீதா பிராட்டி மகாலட்சுமி என்று சொல்ல அக்னி பகவான் அந்த சீதையை கொண்டு வந்து ஒப்படைத்தார். நீ புனிதமானவள் என்பது எனக்கு தெரியும், உலகத்திற்காக இப்படி செய்ய சொன்னேன் என்று சொல்லி வானரர்கள் எல்லோரும் அந்த சஞ்சீவினி பர்வத ஔஷதியினால் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். புஷ்பக விமானத்தில் எல்லோரும் ஏறிக்கொள்ள அயோத்தியைக்கு வந்து சேர்ந்தார்கள். பரத்வாஜ ஆசிரமத்தில் இருந்தே குகனுக்கு பரதனுக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. பரதன் ராமபிரான் திரும்பி வருவதை பார்த்து 14 வருஷங்கள் ராமனுடைய அந்த பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து ஒரு பூஜை செய்து கொண்டு ஆராதித்து தவம் செய்து கொண்டிருந்தான். பிறகு அயோத்தியில் ராம பட்டாபிஷேகம் நடந்தது.
அயோத்தியில் ராம லக்ஷ்மணர் தம்பிமார்களோடு அறநெறி தவறாமல் ஒரு சுத்தமான அரசாட்சியை நடத்தி வந்தான். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் இன்பமாக இருந்தார்கள். மற்றவை நாளை கேட்போம்.